சில பேர் என்னன்னாங்க, நீங்களே குழந்தை வச்சுங்கோ, அவ்வளோ மட்டும் என்ன 2ஆம் தரமாக வந்தால் கூட கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா 2ஆம் தரம் 3ஆம் தரம் இதெல்லாம் தேவையா அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு? நம்ம புத்தி யோசனை பண்ணியிருந்தா இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கல மாட்டோம். இல்லை மேம், நடந்தது நடந்து போச்சுமா. அவள் பயந்துட்டு சொல்லாமல் இருந்துட்டா. ஆமாம், அப்பா தான் அடிப்பார் சொல்லாமல். அம்மாக்கிட்டே சொல்லியிருக்கலாம் இல்லை மேம், நான் 24 மணி நேரம் வேலைக்கு போயின்னு கிடக்குறாள், வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லியிருக்கலாம். இல்லை நாங்கள் எதுனா பண்ணியிருப்போம்ல ஆரம்பத்துலேயே தெரிஞ்சிருந்தா கூட. 6 மாதம் 7 மாதம் வரைக்குமே கம்முன்னுட்டா. நாங்களாம் போய் செக் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் குழந்தை இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. அது கூட விட்டு வந்துட்டார் இவர் வீட்டுன்னு போயிட்டு. நான் அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நான் ஓடினேன் வீட்டிலேருந்து, திருப்பி வேலையிலேருந்து. அங்கே விட்டுட்டு வந்துட்டாரா? விட்டுட்டு இது மாதிரி சொன்னாங்க, பாப்பா இருக்குதுப்பா அவங்க வயிற்றுல கட்டி கிடையாதுன்னு சொன்னதுமே இவர் விட்டு வந்துட்டார். நான் போனேன் அதுக்கப்புறமா. அவருக்கு என்னென்னா, நான் இங்கேருந்து இட்டுன்னு போனேன், என்கிட்ட சொல்லியிருக்கல 2 இடம் டீ வாங்கி கொடுத்தேன், இந்தமாரி நந்துச்சுப்பான்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வீட்டுக்கு இட்டுன்னு வந்துருக்கலாம்ல அப்படின்னு அவர் இன்னும் வரைக்குமே பேசலை மேம்.